ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேஷன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் துர்கா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஜஸ்ட்டு வந்து மெயின் கிளாத் கட் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா வீடியோலுமே எல்லாமே வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியல. அதனால் வந்து மெயின் கிளாத் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் வந்து ஈஸியாக வந்து நம்ம எப்படி வந்து அதை கரெக்டாக லெவல் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து ஆல்ரெடி வந்து மெயின் ஃபேப்ரிக் மெயின் லைனிங் வந்து கட் பண்ணியாச்சு. போட் நெக்கு வித் பிரின்சஸ் கட்டு. இது வந்து ஒரு சில்க் சாரீக்கு வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ இது மேலே வந்து நம்ம எப்படி வச்சு கட் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா வந்து எல்லா டைமே வந்து சாரியில் வந்து கிளாத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பர்ஃபெக்டாக வந்து லைனிங்கை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லீவ் இப்போ கட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஸ்லீவ் கட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணாக்கா, மெயின் ஃபேப்ரிக் வந்து நமக்கு அந்த ஸ்லீவ் கரெக்டாக ஸ்லீவுக்கு தேவையானதாக இருக்கான்னு பார்க்கணும். அதனால தான் நான் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ கஸ்டமர் வந்து 12 இன்ச்சஸ்ஸு அப்படிலாம் ஜாஸ்தியாக கேட்பாங்க. இப்போ எல்லாமே வந்து ட்ரெண்டிங் வந்து எல்போ ஸ்லீவாக இருக்கிறதால ஸோ 12 இன்ச்சஸ்ஸு இவங்க நல்லா ஹைட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் 12 இன்ச்சஸ் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது எல்லா டைமே வராது. மேக்ஸிமம் வந்து 9 இன்ச்சஸ் வந்தாவே வந்து அது பெரிய விஷயம். மெயின் ஃபேப்ரிக்கில் வராது. லைனிங் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் 1.5 மீட்டர் எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். லைனிங் வந்து நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ அப்படி மெயின் ஃபேப்ரிக்கு அதே அளவுக்கு நமக்கு இல்லைனா வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டும் வந்து மெயின் ஃபேப்ரிக்கை செக் பண்ணிவிட்டு லைனிங் வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபேப்ரிக்கில் கூட எனக்கு நிறைய ஒரு 12 இன்ச்சஸ் அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வரலன்றதால நான் வந்து 9 அப்படி தான் வந்து வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து அந்த கிளாத்தில் வரும். இப்போ சாரீ பீஸே வந்து நிறைய வந்து ஜாஸ்தியே விட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அது வந்து கிராஸாக இருக்கும்போது நமக்கு வந்து அதில் பாதி துணி வந்து நிறைய டைம் வந்து வேஸ்ட் ஆகிடுது. ஸோ அதெல்லாம் வந்து கஸ்டமருக்கு வந்து தெரியாது. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணுற நமக்கு தான் தெரியுன்றதால நம்ம ஃபஸ்ட்டே வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரலன்னா அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் மூட் ஆஃபாக இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டே வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து எவ்வளோ வரும் வராது அப்படின்றத நம்ம ஸ்லீவில் மாத்திரம் கான்ஷியஸாக இருந்தால் நம்ம சொல்லிடணும். இவ்வளோ தான் வரும், அப்படி வந்தால் ஜாஸ்தி வந்தால் வைக்கிறோம், கம்மியாக வந்தால் இவ்வளோ தான் வைக்க முடியும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோனாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு ஓகே அப்படின்னு ஒரு மைண்ட் செட் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைனா வந்து இவ்வளோ பெருசு வைக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து தெரியாமல் கட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் மெயின் ஃபேப்ரிக்கில், மீன்ஸ் லைனிங் தான் வந்து நமக்கு எப்பயுமே வந்து பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணணும். மெயின் ஃபேப்ரிக்கு லைனிங்கை விட பெருசாக கட் பண்ணணும். ஸோ சில பேர் என்ன பண்ணுறாங்க, மெயின் ஃபேப்ரிக்கை வந்து கரெக்டாக கட் பண்ணுறாங்க, லைனிங்கை வந்து பெருசாக கட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அந்த ப்ரொசீஜர் வந்து அவங்களுக்கு பழகி இருக்கிறதால மேபி பண்ணலாம். பட் வந்து 90% வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜரில் பண்ணும்போது நமக்கு வந்து பயம் இல்லாமல் கரெக்டாக வந்து ஃபிட்டிங் உட்காரும். ஸோ அதனால் நம்ம எப்பயுமே வந்து லைனிங்கை வந்து கரெக்டான அளவில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வச்சு மெயின் ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணுறோம். இதுதான் வந்து நம்ம எப்பயுமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து எந்த பெரிய டிஃப்ரென்சஸும் ப்ராப்ளம் வராமல் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஆயிடுச்சு இப்போ. ஸோ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. பாருங்கள், கொஞ்சம் ஷார்ட் ஸ்லீவ் தான் வந்திருக்கு. இதுக்குன்னா ஷார்ட் ஸ்லீவ் வந்து 7.5 8 அந்த மாதிரி கூட சம்டைம்ஸ் வந்து துணி பார்த்தலாம் நம்ம அவ்வளோ கம்மியாக கூட நம்ம பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஓரளவுக்கு வந்து எல்போ ஸ்லீவ் எதிர்பார்க்குறவங்களுக்கு நம்ம வந்து 7.5 8 கொடுக்கும்போது லுக்கு வந்து டோட்டலாகவே டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் லாங் ஸ்லீவ் போட்டு பழகினவங்களுக்கு வந்து ரொம்பவும் ஷார்ட்டாக போடும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த பைசப் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்காது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கு. பாருங்கள், இது வந்து ஸோ அந்த பிரிண்டெல்லாம் எப்படி இருக்குது அந்த மாதிரிலாம் பார்த்து நம்ம போடணும். இப்போ லைன் நம்மள அப்படியே ஒரே லைனாக இருந்தால் அந்த லைன் பிரகாரம் தான் இப்போ ஸ்ட்ரைட் லைன் தான், அதாவது ஸ்ட்ரைட் லைனில் தான் போடணும். நீங்கள் குறுக்கு லைனில் போட்டிங்கன்னா டிசைனாக இருந்தாலும் சரி பிரிண்ட்டாக இருந்தாலும் சரி பார்க்கவே ஈஸியாக வந்து தப்பு பண்ணியிருக்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க. பார்க்கவும் வந்து லுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ நம்ம இந்த மெயின் ஃபேப்ரிக்கை நல்லா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கணும். அதாவது அந்த பிரிண்டெல்லாம் எந்த இடத்துல இருக்கோ அதே லைனில் பண்ணிக்கணும். ஸோ அந்த பக்கம் சேமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம வச்சுக்கக்கூடாது. நம்மளோட பிரிண்ட்டு வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கனாவே பாருங்கள், இப்பயும் கோணலாக இருக்குது. பட் வந்து நம்ம கட் பண்ணுற இடத்துல வந்து நேராக வைக்கணும். அதுதான் மெயின். அது வச்சுட்டாக்கா வந்து நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது நமக்கு பிரச்சனையாக இருக்காது. ஸோ புதுசாக கட் பண்ணுறவங்களுக்கு தான் இது தேவை. இது வந்து எப்படி பண்ணணும்னு தேவை. ஆல்ரெடி வந்து டெய்லரிங் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னாக்கா ஸோ வந்து உங்களுக்கு வந்து
இது வந்து ரொம்ப தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து பண்ணுற விஷயமா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டிச்சிங் அலவன்சஸ் விட்டு கட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து சம்டைம்ஸ் இப்போலாம் வர மெயின் ஃபேப்ரிக் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால நான் இப்போ பாருங்கள் 1 இன்ச்சு விட்டு கட் பண்ணுறேன். இதே வந்து இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டெய்லர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சுகுராக கூட 1/2 இன்ச்சு விட்டு கூட கட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளேயே வந்து உஷாராக அட்டாச் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நான் உங்களுக்கு அப்படி காமிச்சேனாக்கா அவ்வளோ கம்மியாக பண்ணும்போது நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் வந்து உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சுனாக்கா அப்புறம் வந்து அந்த நீங்கள் ஃபுல்லு ப்ளவுஸே வந்து வீணாக போய்டும். அதை நம்ம எந்த விதமான பேட்சஸ் போட்டாலும் வந்து அது வந்து கரெக்டாக ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் முன்னாடியே வந்து கொஞ்சம் பெருசாக வந்து கட் பண்ணிக்கலாம். அப்படி ஷார்ட்டேஜ் வர மாதிரி இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் இன்னும் கம்மி பண்ணி பின்ஸ் எல்லாம் போட்டுட்டு கம்மி பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நம்ம உஷாராக இருக்கணும். ஏன்னா வந்து இது நார்மல் பேப்பர் கிடையாது, கிளாத்துன்றதால நம்ம கரெக்டாக நம்ம பண்ணலன்னா அது நீட்டாக வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம போடும்போது கூட அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இழுத்து இழுத்து வச்சு தைச்சிட்டோன்னாக்கா தைச்சி முடிச்சாச்சு, ஸ்டிச்சிங் வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சாலுமே ஆனால் போடும்போது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் அது வந்து ஒரு ஃபுல் ப்ளவுஸ் தைச்சதுக்கு வந்து எந்த பிரயோஜனமே கிடையாது. அவங்க போடும்போது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும், லுக்காகவும் இருக்கணும்னாக்கா நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக வந்து அந்த ஸ்ட்ரைட்டெல்லாம் சுருக்கம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டெல்லாம் வச்சு கரெக்டாக கட் பண்ணணும். அதை கிராஸ் அடிக்காமல். அப்புறம் வந்து தைக்கும்போது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்ட்டு லைனிங்கோட கொஞ்சம் இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணாமல் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் பேசிக்ஸில் வந்து பண்ணிவிடுவாங்க. அப்படி பண்ணும்போது கரெக்டாக வந்து அவங்களுக்கு வந்து உட்காராது. அப்போ வந்து அதை வந்து நம்மளால் ஆல்ட்ரேஷனும் பண்ண முடியாது. நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா அவங்க வந்து லைனிங்கை வந்து மெயின் ஃபேப்ரிக்கை வந்து கம்மியாக கட் பண்ணி லைனிங்கோடு இழுத்து வச்சு தைச்சிருப்பாங்க. ஓகேன்னு அதை பிரிக்கலான்னு பார்த்தாக்கா லைனிங் மெயின் ஃபேப்ரிக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம அந்த இடத்துலலாம் சென்டராக வந்து நம்மளால் பேட்செல்லாம் போட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சு பார்த்துக்கணும். எங்கெங்கே கரெக்டாக செட் ஆகுது ஸ்லீவு இந்த மாதிரி வந்து இந்த பிரிண்டெல்லாம் இல்லைனாக்கா நமக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு. நம்ம வந்து ஸ்லீவை வந்து எப்படி வேணாலும் கம்ஃபர்டபுளாக பேட்சை வராமல் மாதிரி போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரிண்ட்டு லைன்ஸ்லாம் வரும்போது லைன் வந்து ஸ்லீவுக்கு குறுக்க போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுவும் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம எப்பயுமே வந்து உஷாராக பண்ணணும். அதனால் இப்போ லைன்ஸ் இதுவும் பாருங்கள் மேலே லைன் போகிற மாதிரி தான் இருக்குது பிரிண்ட்டு. அதனால் வந்து இப்போ சைடில் வந்து எனக்கு பத்தவே இல்லை அந்த துணி. நான் திருப்பி வந்து பேட்ச் போட்டு தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இதில் மாத்திரம் பிரிண்ட் இல்லைனா வந்து நான் இந்த சைடு போட்டிருக்க மாட்டேன். என்ன பார்த்த மாதிரி போட்டிருப்பேன். இப்போ வந்து இந்த பக்கம் டர்ன் பண்ணி டவுன் சைடாக போட்டிருக்கேன். அப்படி போடும்போது இப்போ வந்து 2 பக்கம் ஆமோல் சைடும் வந்து 3 இன்ச்சஸ் வந்து ஃபேப்ரிக் வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட பண்ணால் வந்து எப்போயுமே கம்மியாக தான் வரும். 17, 18க்குள்ளே தான் வரும். அதுதான் பிரச்சனை. ஸோ இதே கொஞ்சம் சின்ன மெஷர்மெண்ட்டாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி குறுக்க போடலாம். அதுவும் இல்லாமல் கிரிண்ட்டு எதுவும் இல்லைனாக்கா வேறு மாதிரி ஒரு ஷேட்ஸ் எல்லாம் இருந்துச்சுனாக்கா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ எல்லாத்துலேயுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் வந்து நம்ம இந்த மாதிரி தைக்கும்போது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஒரே விதமாகவே வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஃபேப்ரிக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து மாற்றி பண்ணுற மாதிரி இருக்கும் எப்போயுமே இந்த டெய்லரிங்கில் மாத்திரம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்து உஷாராக பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இந்த துணியிலேயே எல்லாமே வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பிரின்சஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நான் இப்போ விடுறதபடியே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் விடுவேன். பட் வந்து நான் வீடியோவில் காமிக்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் காமிக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் பண்ணுறவங்க பார்த்துட்டு பண்ணும்போது ரொம்ப சின்னதாக பண்ணி கம்மியாயிடுச்சுனாக்கா ஸ்டிச்சிங்கில் ப்ராப்ளம் வந்துடும். அதனால் ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டு கட் பண்ணுங்கள். ஸோ கம்ஃபர்டபுளான இருக்கிற ப்ளவுஸ் பீஸ் மெயின் ஃபேப்ரிக் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கிறதாவே பார்த்து எடுத்துக்கலாம். இதே நல்ல பட்டு புடவைலாம் இருக்கும் பாருங்கள், அதிலலாம் வந்து உங்களுக்கு பண்ணாவே வந்து பெருசாக இருக்கும். அப்படி பண்ணால் பெருசாக இல்லைனா கூட சாரீ வந்து நல்லா லாங்காக இருக்கும். அப்போ நம்ம வந்து சாரீ லாங்காக இருக்கும்போது ப்ளவுஸ் பீஸும் உங்களுக்கு வந்து லாங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸ்லீவும் வந்து இந்த மாதிரி மேலே வச்சு நம்ம கட் பண்ணி எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிட வேண்டியதான். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். லைனிங் வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.